கண்டிப்பா சரி. இந்த விஷயம் பத்தி எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்களோட கருத்த வந்துட்டு பதிவிட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல வந்துட்டு குறிப்பா அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்கள் மேல தப்பு இல்லன்ற மாதிரி அவங்க பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாங்க. இப்ப இவங்க பெர்சனலா வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்டின்னா பரவால்ல. பட் இவங்க ஓவராலா டிவிகேக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. அவங்க மேல தப்பே இல்ல அப்டின்ற மாதிரியான கருத்த வந்து மக்கள் மத்தியில வைக்கிறப்போ அது எப்படி போகும் சார்? இவங்க எல்லாருமே ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய கட்சிகள். சோ மாத்தி மாத்தி அவங்கள விமர்சிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் ரைட், இப்ப நம்மளை பொறுத்தளவுல டிஎம்கேவை அடிக்கணும், டிஎம்கே பவர்ல இருக்காங்க, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே நரேட்டிவை செட் பண்ணணும். அப்படி நரேட்டிவை செட் பண்ணியாச்சுன்னா மக்கள் திமுகவுக்கு மாற்றா ஏடிஎம்கேவை பார்ப்பாங்க. சோ அதுக்கான வேலையை அவர் பாக்குறாரு. அதை விட்டுட்டு டிவிகேவை அட்டாக் பண்ணியாச்சுன்னா இது நரேட்டிவ் வேற மாதிரி மாறி போகும். டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறும். ரெண்டு பேருக்கும் ஒரே ஓட்ஸ் தான் இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரே ஓட் பேஸ் தான் இருக்கு. இப்போ நீங்க டிஎம்கேவை ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணாலே டிவிகேக்கு போடக்கூடிய 4 பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க. ஏன்னா அவனுமே ஆன்டி டிஎம்கே தான். ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே சரியா ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் சரியா பண்ணலாம் தான் டிவிகேக்கு போறாங்க. சோ நீங்க ஆன்டி டிஎம்கே கரெக்டா பண்ணாலே இந்த ஓட்ஸ் எல்லாம் உள்ள வந்துரும். சோ அந்த வேலையை அவரு பண்றாரு. பிஜேபி அதான் முயற்சி பண்றாங்க.